அது என்னன்னா, என்னால அவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியல. முருகன், கிஃப்ட்னா அது காஸ்ட்லியா தான் இருக்கணுமா என்ன? சும்மா சிம்பிளா சின்னதா கொடுத்தாலும் அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா ஏத்துக்க போறேன். உங்களுக்கு முத ஒரு gift கொடுக்கறேன். அ- அதை எப்படி நான் சிம்பிளா கொடுக்க முடியும்? கிஃப்ட்ங்கிறது ஒரு மெமரிஸை கிரியேட் பண்றது. எப்பவும் அது நம்ம ஞாபகத்திலே இருக்கணும், அவ்வளவுதான். ஆ, உங்ககிட்ட வண்டிக்கு ஏதாவது இருக்குமா? ஆ பக்கத்து வீட்டு விஜயாக்கா கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா கொடுப்பாங்களா? இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். விஜயாக்கா, சொல்லு இந்திரா. பைக் சாவி மட்டும் கிடைக்குமா? தோ கொண்டு வரேன் இரு. தேங்க்ஸ்க்கா. ம். இதோ கீ. ஒரு 5 நிமிஷம் எங்க போறீங்க? வந்து சொல்றேங்க. எங்க போறாரு? தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க. எங்க முருகன் போனீங்க? அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கிஃப்ட்ங்கிறது எப்பவும் ஞாபகத்துல இருக்க மாதிரி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அங்க வச்சு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு gift தரேன். என்ன gift முருகன்? அதெல்லாம் நான் அங்க வச்சு சொல்றேங்க. போலாமா? இந்த இடம் தான் நிப்பாட்டுங்க. நீங்க கேட்ட மாதிரி இடத்துக்கு வந்தாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன் முருகன், ஒருவேளை எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொன்னதுனால பிரியாணி பார்சல் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏங்க, இன்னும் 2 நிமிஷத்துல தெரிய போகுது. அதுக்கே இவ்ளோ கேள்வி? கொஞ்சம் பொறுமைங்க. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பையில இருக்கிறத மட்டும் அங்க வச்சு வெளியே எடுத்து வைங்க. என்னங்க இவ்ளோ தேங்காய் இருக்கு? நீங்க எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். ஏங்க தேங்காய் தண்ணி குடிப்பீங்களா? குடிப்பனே. நீங்க என்னன்னு கேட்டீங்கல்ல, இது வந்து கிரில் சிக்கன் தெரியுமா? கிரில் சிக்கன் அந்த மாதிரி கிரில் கோகனட். கிரில் கோகனட்டா? இத நல்லா சூட்ல வைக்கும்போது நம்ம போட்டிருக்க வெல்லம், பொட்டுக்கடலை, நெய் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே உள்ள உருகி உருகி ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பாருங்க. அடடா, சொல்லும் போது எச்சு ஊறுதுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க, சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும்.